அப்பளம் சோமாஸ், அப்பளம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமேல அதில் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வெங்காயம், கேரட் இல்லைன்னா கோஸு இதை நல்லா பொடியாக எவ்வளோக்கெவ்வளோ பொடியாக அரிஞ்சிக்கணுமோ அதை அரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கிட்டு கோஸையும் போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சுக்கணும். அப்புறம் அப்பளத்தை எடுத்துட்டு அதை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுக்கணும். அது உள்ள இந்த பூரணத்தை உள்ளே ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஓரத்தை கொஞ்சம் மைதா மாவு கரைசலில் மூடிடணும். மூடினதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு சுட வச்சுட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது. இது ராகி கொழுக்கட்டை, பட்டன் கொழுக்கட்டை. இது ராகி மாவும் இடியாப்ப மாவு, நம்ம அரிசி மாவு இருக்குல்ல, அது ஒரு பங்குன்னா இந்த மாவு அரிசி மாவு அரை பங்கு எடுத்துக்கணும். அதை ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு அதில் போட்டுக்கணும். அதுக்கு அரை பங்கு வெல்லத்தை நல்லா சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமேலு அதுலேயே கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு இந்த மாவில் நல்லா கொதிக்க ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கணும். அப்படி தண்ணி பற்றலைன்னா திரும்பவும் கொஞ்சம் தண்ணியை சுட வச்சுக்கிட்டு அதில் ஊற்றி கெட்டியமாக பிசைஞ்சு இது மாதிரி உருட்டி ஆவியில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காவை எடுத்து பால் புழிஞ்சு வச்சுக்கணும். திக்காக பால் எடுத்து இல்லைன்னா 2வது பாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி போட்டு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும்.